ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் லெசன் நம்பர் 8ஓட முக்கியமான ஒரு 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம பேச போகிற டாபிக் பஃபர் சொல்யூஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் பஃபர் சொல்யூஷன்? ஒரு ரியாக்ஷனோட pH மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷனுக்கு பேர் தான் பஃபர் சொல்யூஷன். இப்போ அதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா pH மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கலுக்கு பேர் தான் பஃபர் சொல்யூஷன். ஓகே, ஸோ 2 விதமான பஃபர் இருக்குது. ஒன்று அசிடிக் பஃபர், இன்னொன்று பேசிக் பஃபர். நான் அசிடிக் பஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ அசிடிக் பஃபர்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ மிக்சர். ஓகே, 2 விஷயம் கலந்து ஒரு மிக்சர் தான் எனக்கு அசிடிக் பஃபர். ஓகே, என்னென்ன 2 விஷயம்? ஒன்று வீக் ஆசிட், இன்னொன்று எனக்கு கான்ஜுகேட் சால்ட். ஓகே, இப்போ வீக் ஆசிடுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அசிட்டிக் ஆசிட் CH3COOH. ஓகே, இப்போ இந்த வீக் ஆசிடை நான் என்ன பண்ணுறேன், தண்ணியில் போடுறேன், வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேன். ஓகே, வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது என்னவாகும்? ஆசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விதமான ஆசிட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங் ஆசிட், இன்னொன்று எனக்கு வீக் ஆசிட். ஓகே, இப்போ ஆசிட்னாலே எனக்கு லவ்ரி ப்ரான்செட் கான்செப்ட் படி, ஒன்லி அக்கார்டிங் டு லவ்ரி ப்ரான்செட் கான்செப்ட், யாரெல்லாம் H+ கொடுக்குறாங்களோ அவங்களாம் எனக்கு ஆசிட். தண்ணியில் டிசால்வ் ஆகும்போது யாரெல்லாம் எனக்கு H+ வெளியில் கொடுக்குறாங்களோ, ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் எனக்கு ஆசிட். அப்போ அந்த அசிட்டிக் ஆசிட் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தண்ணியில் டிசால்வ் பண்ணோன்னே இந்த H+ இவன்ட்ட கொடுத்துட்டு இட் வில் பிகம் CH3COO- ப்ளஸ் இந்த வாட்டர் இது எனக்கு அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா 3 H ஆகிடும். அப்போ H3O நீங்கள் கொடுக்கும்போதே H+ கொடுத்துருக்கீங்க. அப்போ H3O+. ஓகே, இப்போ இந்த பக்கத்துலேருந்து பார்க்கலாம். அப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் போனோம் அப்படின்னா இவன் தான் எனக்கு H+ கொடுக்கணும், வேறஸ் இந்த அசிட்டேட் அயான் எனக்கு H+ அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரிசர்வ் ஆகும். அப்போ இவன் கொடுப்பான், இவன் எனக்கு வாங்கிப்பான். அப்போ இந்த பக்கத்தில் இவன் எனக்கு பேஸ். ஓகே, அப்போ இந்த 2 பேர் எனக்கு ஒரு பேர். யாரெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களோ அந்த 2 பேர் எனக்கு ஒரு பேராக வருவாங்க அக்கார்டிங் டு லவ்ரி ப்ரான்செட் கான்செப்ட். அதே மாதிரி இந்த H2Oவும் H3O+ எனக்கு ஒரு பேர். ஓகே, அப்போ இந்த ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த H3O+ஓட கான்சன்ட்ரேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது? ஹைட்ரோனியம் அயானோட கான்சன்ட்ரேஷன் எனக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது? இப்போ கான்சன்ட்ரேஷனோட சிம்பிள் எனக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ அதை எழுதிக்கோங்க. H3O+ இஸ் ஈக்குவல் டு KA. KAன்றது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். டிசோசியேஷன் அப்படின்னா சாலிபிலிட்டி, கரையிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னாலே மேக்ஸிமம் நம்ம கேன்ற லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏ போட்டிருக்கிறதுனால இட் இஸ் மென்ட் ஃபார் ஆசிட். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அன் ஆசிட். ஓகே, இன்டூ அப்போ இந்த ஹைட்ரோனியம் அயனோட கான்சன்ட்ரேஷன்றது நம்ம எவ்வளோ ஆசிட் எடுத்தோம், அந்த ஆசிட்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு H+ வெளியே போயிருக்கு. அப்போ அந்த ஆசிட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை, முன்னாடி நம்ம என்ன சிம்பிள் போட்டுருவோம்னா ஈக்குவிலிபிரியம் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகே, ஏன்னா ஈக்குவிலிபிரியம் அப்படின்ற பாயிண்டில் தான் ஆசிடோட அளவும் அந்த பேஸோட அளவும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2மே நமக்கு முக்கியம். ஸோ ஆசிட்க்கு கீழே இந்த EQ அப்படின்ற சிம்பிளை போட்டுருங்க. ஓகே, டிவைடட் பை யார் பேஸ்? எனக்கு அசிட்டைட் அயான் தான் பேஸ். ஏன் இது நம்ம கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆசிட் எந்த அளவுக்கு தண்ணியில் கரையுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கும்? பேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ அந்த ஹைட்ரோனியமோட கான்சன்ட்ரேஷன் போத் ஆசிட் அண்ட் பேஸ் 2யுமே எனக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? ஸோ வீக் ஆசிட் பற்றி பேசியாச்சு. அடுத்து நான் பேச போகிறது அதோட கான்ஜுகேட் சால்ட். ஓகே, அப்போ இதே அயான் இருக்கக்கூடிய ஒரு சால்ட்டை நான் எடுக்க போகிறேன். வில் கோ ஃபார் சோடியம் அசிட்டேட். இது என்னோட கான்ஜுகேட் சால்ட். சரி, இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கதே ஒரு வீக் ஆசிட் தான். ஓகே, இப்போ 2 விதமான ஆசிட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங் ஆசிட், எனக்கு வீக் ஆசிட். யாரெல்லாம் இந்த H+ வேகமாக ரொம்ப ஸ்பீடாக வெளியில் கொடுக்குறாங்களோ அவங்களாம் எனக்கு ஸ்ட்ராங் ஆசிட். யாரெல்லாம் இந்த H+ கொடுக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறா, அந்த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா அவன் எனக்கு வீக் ஆசிட். ஓகே, இப்போ நம்ம எடுத்துருக்கதும் எனக்கு வீக் ஆசிட் தான். அப்போ இந்த H+ அவன் கொடுப்பான், பட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே கொடுப்பான். ஓகே, அப்போ ஆல்ரெடி இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்க பட்சத்தில் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே அயான் இருக்கக்கூடிய ஒரு சால்ட்டை உள்ளே போடுறீங்க.
இப்போ சால்ட் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்னமும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கவனா இவன் இந்த கான்ஜுகேட் சால்ட் எனக்கு இன்னும் அதோட ஸ்பீடை கம்மி பண்ணி இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக்கி விடுவான். ரைட், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேஸுன்றது எனக்கு ஃபார்மே ஆகாது, ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும், H3O+ it is equal to dissociation constant of an acid. இதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அதே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் தான் ஈக்குவலிபிரியம் டிவைடட் பேஸ். நீங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறீங்க, ஸோ எனக்கு பேஸ் ஃபார்ம் ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் இந்த டிஸ்டர்பன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த இடத்துல ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அவள் பேஸ் இந்த இடத்துல பேஸை என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் சால்ட்டுன்னு மாற்றிக்கோங்க, இங்கே ஈக்யூ வராது. ஓகே, இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஏன் ஈக்யூ வரல அப்படின்னா பேஸ் தான் ஃபார்ம் ஆகலையே, ஆனால் தான் எனக்கு ஈக்குவலிபிரியம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவலிபிரியம் வரக்கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நான் செகண்ட் ஈக்குவேஷனாக மாற்றிருக்கேன், ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒன்று பேஸை சால்ட்டாக மாற்றிருக்கேன், இன்னொன்று ஈக்குவலிபிரியம் சிம்பிளாக நான் எடுத்து விட்டுருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், மூணாவது ஈக்குவேஷன், டேக் லாக் ஆன் போத் த சைட்ஸ், போத் LHS as well as RHSல லாக் எடுத்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லாகு H3O+ is equal to log of Ka plus log of acid divided by salt, அதோட concentration. இது என்ன பண்ணுங்க, have it as third equation. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், reverse the sign. முன்னாடி இல்லாத டேர்ம்ஸ்க்கு நம்ம ப்ளஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த சைன் அப்படியே நம்ம மைனஸாக மாற்றிக்க போகிறோம். ஸோ ரிவர்ஸ் த சைன் ஆன் போத் சைட். ஓகே, அப்போ ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு மைனஸாக மாறும். அப்போ மைனஸ் ஆஃப் லாக் H3O+ இஸ் ஈக்குவல் டு, அங்கே ப்ளஸ் லாக் கே, இங்கே எனக்கு மைனஸ் லாக் KA, அதே மாதிரி மைனஸ் ஆஃப் லாகு ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன். அடுத்ததாக என்ன பண்ணுறோம், ஒரு சில ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, pH ஓட ஃபார்முலா எனக்கு என்னது, மைனஸ் லாக் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் H3O+. சரி, இதே ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ ஹச்சுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், KA எடுத்துக்கலாம், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் இந்த ஹைட்ரோஜன் அயானுக்குள்ளே இங்கே எனக்கு வரப்போகிறது மைனஸ் லாக் ஆஃப் KA. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் இந்த ரெண்டு டேர்ம்ஸை நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு பதிலாக இதோட ஈக்குவேஷனை நான் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ ஃபார்முலா உங்களுக்கு எப்படி மாறும், pH இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் லாகுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன வச்சுருக்கோம், pKa வச்சுருக்கோம். pKa minus of log concentration of acid divided by concentration of salt. Fifth equation. அடுத்து கடைசி ஒரு ஈக்குவேஷன், இந்த மைனஸை நான் ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறேன். ஸோ சேஞ்ச் the minus into plus. So pH is equal to pKa plus log. ஸோ மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இது அப்படியே எனக்கு சேஞ்ச் ஆகும். சால்ட் எனக்கு மேலே போயிட்டு ஆசிட் எனக்கு கீழே வரும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்டு டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட். சிக்ஸ்த் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒரு அசிடிக் பஃபருக்கு பேசிகிட்ருக்கோம். அப்போ இதே ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் ஈக்குவேஷனை ஒரு பேசிக் பஃபருக்கு போட்டால் என்னவாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். இதே ஃபைனல் ஈக்குவேஷன் தான், பட் பேஸ் அப்படின்றப்போ ஹச்சுக்கு பதிலாக அதை OHன்னு மாற்றுங்க. pKa அப்படின்றதான் உங்களுக்கு ஆசிடோட சிம்பிள். இந்த ஏக்கு பதிலாக அதை என்னென்னு மாற்றிக்கலாம், பின்னு மாற்றிக்கலாம். pKb ப்ளஸ் லாக் ஆஃப் சால்ட்டு டிவைடட் பை ஆசிட். ஆனால் இங்கே நான் பேச போகிறது பேஸ். ஸோ செய்யாமலே நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக ஃபைனல் ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் எனக்கு ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் ஈக்குவேஷன். 7 ஈக்குவேஷன் மட்டும்தான். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம்.
ஸோ ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் அப்படின்றது பஃபர் சொல்யூஷனை பற்றி பேசக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். வாட் இஸ் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா, டு மெயின்டைன் த pH, அதுக்கு பேர் தான் எனக்கு பஃபர் சொல்யூஷன். 2 விதமான பஃபர்ஸ் இருக்குது. ஒன்று அசிடிக் பஃபர், இன்னொன்று எனக்கு பேசிக் பஃபர். நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது அசிடிக் பஃபர். ஓகே, ஸோ நம்மளோட மெயின் திங் ஹைட்ரோனைம் அயனோட கான்சன்ட்ரேஷன் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. Ka இன்ட்டு ஆசிட் டிவைடட் பை பேஸ் அதோட கான்சன்ட்ரேஷன் இன் இட்ஸ் ஈக்குவலிபிரியம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ஒரு கான்ஜுகேட் சால்ட் உள்ளே போடுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட ஈக்குவேஷன் எனக்கு பேஸாக இருந்தது சால்ட்டாக மாறும். அண்ட் ஈக்குவலிபிரியமை நீங்கள் இங்கே ரிமூவ் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்க, 2 பக்கம் எனக்கு லாக் எடுக்கிறோம். அண்ட் 4வது ஈக்குவேஷனில் அதோட சைனை நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ்ஸாக இருக்க எல்லாத்தையும் நான் மைனஸாக மாற்றுறேன். அடுத்ததாக இந்த முதல் டேர்முக்கும் 2வது டேர்முக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க pHஐயும் pKவையும் நான் உள்ளே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ தட் ஐ கேன் ஆப்டன் மை 5th ஈக்குவேஷன். அடுத்ததாக இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ்ஸாக மாற்றுறோம். இப்படி மாற்றும் போது சால்ட் மேலே போயிட்டு ஆசிட் எனக்கு கீழே வரும். ஸோ இந்த வரைக்கும் இது அசிடிக் பஃபருக்கான ஈக்குவேஷன். இப்போ இதே நான் என்ன பண்ணுறேன், பேசிக் பஃபருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஹச்சை ஓஹெச்னு மாற்றுங்க, ஏவை பின்னு மாற்றுங்க. நீங்கள் டிவைடட் பை ஆசிடை நீங்கள் டிவைடட் பை பேஸ்ன்னு மாற்றுங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டெரிவேஷன் லெசன் நம்பர் 8ல் இருக்குது. டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் இது. இது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இதே மாதிரி கெமிஸ்ட்ரி பற்றி நிறைய டாபிக்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.